compraré jugo verde. Ah, sí, jugo verde. முட்டையை வேற ஊத்துறான்டா. என்னடா நெத்தியில வேற ஒட்டி வச்சிருக்கான். கத்தாழ எலுமிச்சை போல முட்டை அது கடைசியாக ஊத்துறாங்க பாக்கறப்பா. டேய் எப்படிடா இதெல்லாம் சாப்பிடுவீங்க? இதை பார்க்கும் போதே வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை போல நிறைய வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ யாரும் சாப்பிடும்போது இந்த வீடியோ பார்க்காதீங்க. வாங்க வீடியோ போலாம். आप लोगों में से किसने पी है ये चाय जिसके अंदर 3 तरीके की भाई कोल्ड ड्रिंक जा रही है। इस चाय की कीमत है 50 रुपए। इस चाय के अंदर स्प्राइट, फैंटा और भाई थम्स अप जाते हैं, जैसा कि भैया भी दिखाने वाले आपको। और भाई जा चुका है दूध। भाई क्वांटिटी देख सकते हो, चीजों की कोई भी कॉम्प्रोमाइज नहीं कर रहे भैया। भाई अगर इसको आपको पीना है तो भाई डेट सर्टिफिकेट साथ में लेके आना पड़ेगा। अरे 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 वीडियो तो बनने देते यार। கவனிச்சிங்களா? இவனுக்கு போட்டு கொடுத்துட்டு மிச்சம் எது குப்பை தொட்டியில போட்டான். साथ में लेके आना पड़ेगा। अरे 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 वीडियो तो बनने देते यार। என்னடா அப்படி இருக்கு அந்த இடம்? இப்ப இதை வேற சாப்பிட்றாரு அவன். இந்த இடத்த நான் பார்த்தவொடனே அங்கேருந்து தெரிச்சு ஓடி இருப்பேன். அதே மாரி இவங்க நின்று அதை வேற அவன் ஊட்டி வேற விடுறான். ஐயோ அந்த இடத்த பார்த்தாலே ஓட்டிக்கிட்டு ஊத்துறான். ஐயோ முட்டையை வச்சு எத்தனை டிஷ் தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. கலர் நல்லா இருக்கு. ஏய் கலர் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் நல்லா பண்ணாரு. அந்த ஸ்டிங்கை ஏன்டா ஊத்துனீங்க? ஆனா அதை ஊத்துனால கலர் மாறினதால ஓரளவு வாங்குவாங்கன்னு நினைச்சிருப்பாரனோ. சரி கையை எதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க? கீழே கொட்டிட்டீங்கன்னா வெட்டி கிளி தானே அது? வெட்டி கிளிடா. ஏய் பார்க்க புகோட மாதிரியே இருக்கு. இது புகோட நினச்சி கொடுத்தா எவ்வளோ சாப்பிட்ருவானே. पान वाला डोसा। पान का बनता है ये? पच्चा कलर இருக்கு. புரியுதாமா? फिर ड्राई फ्रूट है, बादाम काजू है, किशमिश है, बादाम है। ये क्या है? और ये क्या है? ओ, ये पान है। வீடியோல போடுறதெல்லாம் போட்டுக்கிறாங்க போல. இது சாஸ், சீஸா கோஸ் அது. ரெடி அவ்வளோதான். எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். இனிமேல் கல்யாண மண்டபத்தில் இந்த டிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கோங்க. வரவங்களாம் நல்லா சாப்பிட்டு போவாங்க. ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். பச்சை மிளகா விட்டு இருக்கடா கட்சியில். பச்சை மிளகாவே காரமாக இருக்கும். அதில் ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே வர அந்த காரத்தை திருப்பி மிளகா வச்சிருக்காரு. இதே இவர் சாப்பிட்டு நல்லா இருக்கணும் சொல்கிறேன். ஐஸ்கிரீமை டேஸ்ட்டாக தானே சாப்பிடுவோம், காரமாக வாடா சாப்பிடுவீங்க. மேகி சாப்பாட்டுக்கு மேகி தொட்டு சாப்பிடுவாங்களா? இதனால புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க. கொஞ்சோண்டு சாப்பிடு. இல்லை சாப்பிட்றா.
நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உண்மையாகவே நல்லாவா இருக்கும். என்னால் சாப்பிட முடியல மச்சி. சூப்பராக இருக்குல்ல? ஏய் சூப்பர்ப்பா. வாவ், நல்லா இருக்கு. பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கு. இது சாப்பிட்றோமோ இல்லையோ, இதை பார்க்கறதுக்காகவே அங்கே நிறைய கூட்டம் போகும். அங்கே என்னன்னா மேகியை சாப்பிட்றான், இவர் என்னன்னா கேக்கை தொட்டுன்னு சாப்பிட்றாரு. தேவா, இதை மாதிரிலாம் நிஜமாவே யாரா சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. भैया क्या बना रहे हो? चॉकलेट वाले को आलू आए, क्रीम आई, ये ऊपर आ गई चॉकलेट, फिर से आएंगे आलू, ये फिर क्रीम, फिर चॉकलेट, ये भुजिया, साथ में चेरी, साथ में ग्रीन चेरी, ये ऊपर पनीर का पीस. कितने का भैया ये? 30 रुपीस. இது எப்படி அவன் சாப்பிடுவான்? அது வாய்க்குள்ளே போகுமா? அடிக்கி ஃப்ளோர் கணக்கில் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும் போல. ஐஸ்கிரீம் ரைஸா? கடவுளே, என்ன எழவு. டேய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன், டேய் எல்லா ரைஸ் சாப்பிட்ருக்கேன். இதுதான்டா ஐஸ்கிரீம் ரைஸு. இதெல்லாம் சாப்பிட்டா அடுத்த நாள் என்ன ஆகும் தெரியுமா? என்னடா இது ரின் சோப்பா? ரின் சோப் இல்லாமம்மா, கிட்கேட் சாக்லேட்டு புது ஃப்ளேவர். டேய் சத்தியமாக பார்க்க ரின் சோப் மாதிரியே தானே இருக்குது. இது நான் சாப்பிட்டதில்ல, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். ரோஸில் போண்டா போட போகிறானுங்களா? வெங்காய போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, முட்டை போண்டா, கடைசியில் ரோஸையும் விட்டு வைக்கல. அடுத்தது என்ன போன தர்பூசணி போண்டா, தக்காளி போண்டா போட்டானுங்க. நிறைய விதமான போண்டாலாம் வரப்போகுது அதுக்குள்ளே. அண்ணா என்ன ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணு செய்கிறாரு. இனிமேல் ஜிலேபி வேணால் சாப்பிடுவீங்க இதை பார்த்துட்டு. என்னடா இது? அந்த இடத்த பார்த்தாலே சாப்பிட தோணாது. அது வேற இன்னும் இலையை வைக்கிறாரு. அந்த இலை கூட கருப்பு தான் இருக்குது. அந்த இலையில போட்டு தான் கிண்டி ஆகணும் போல. हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव से पानी आ गया, गामछा भी खुल गया मेरा. कट இல்ல, கரண்ட் இல்ல, அப்படியே சமைக்கிறான் பாருங்க. क्या हुआ? हम लोग शेव करने आए थे, पानी में ठाकुर दादा भी डूब रहा है. हमारा ठाकुर तुम देखिए, सिंहासन डूब गया है. इतना बड़ा सिंहासन हमारा, सिंहासन भी डूब गया. ये देखिए, गेट की तरफ पानी देखिए. ओ भाई साहब, எல்லாத்துக்கும் காரணம் எது? அந்த பக்கத்தில் இருக்க சரக்கு போட்ட உடனே அண்டனுக்குள்ளே எதோ தோணி இருக்கு. இன்னொன்று கவனிச்சிங்களா? அவங்க சமைக்கிறது எது மேலே பார்த்தா சிலிண்டர் மேலே வச்சு சமைக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்களா, எல்லாம் தேங்காய் மூடிக்கிறவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் எத்தனை தேங்காய்டா? இது ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மண்டி ஓனரோடது. தேங்காய் விற்றாலும் அண்ணன் கோடியே சம்பாதிக்கிறார்ல, அது எப்படி காட்டுன்றதுக்கு ஆனால் இதெல்லாம் ஓவர்றா. இதுக்கு ஒன்றாதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில் இலையில் சாப்பிட்டாங்க பணக்காரங்க காட்டுறதுக்கு. சோறை எதில் சாப்பிட்டேன்னா இதில் பண்ண செலவுக்கு இவங்க வேறு எதனா நல்லது பண்ணியிருக்கலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐஸ் கட்டியை கொட்டுறான், மிளகாத்தூள்,
டேய் இது என்னடா டிஷ்ஷு? ஐஸ் கட்டி நெருப்பில் போடுறதே முட்டாள்தனம், அதுக்கு மேலே காரசாரமாக போட்டு அதை ஒரு டிஷ்ஷாக கொடுக்குறான் பாருங்க. எங்கடா விற்பானுங்க இதெல்லாம்? சத்தியமா ஐடியாவே இல்லடா. இந்த சுடு தண்ணி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. இட்லி மாவுல ஹார்பிக் ஊத்தி பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இட்லி மாவுல ஹார்பிக்கா எப்படா சாப்பிடுவாங்க? இட்லி மாவுல ஹார்பிக் ஊத்தி பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ரொம்ப புளிச்சு போன இட்லி மாவை தூக்கி போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி 3 கப் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஹார்பிக் அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கையில கிளவுஸ் போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்க. ஷிங்கு மலபலன்னு இருக்கும், எந்த வித கிருமியும் வராது. ட்ரை பண்ணி. நான் பயந்துட்டேன் முதல்ல, இட்லில ஹார்பிக்கா. ஏய் அப்புறம் டயர்ட் தான் இருக்க வேண்டியது நினச்சேன். நல்ல வேலை புளிச்சு போனதுக்கு தூக்கி போகிறதுக்கு போல இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் க்ளீன் ஆகும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதை பிடிப்பாங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் கவுத்தான் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறான் அவன். இங்கே ப்ரெசன்டேஷனுக்கே சல்யூட் தான் வைக்கணும். இவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறது தான் வேலை போல இவருக்கு. பானிபூரி செஞ்சு திருப்பி பானி ஊற்றிட்டு அந்த பானியை வேற இருக்கிறேன். அதாவது இப்போலாம் எவன் நான் கரெக்டாக கொடுத்த வாங்க மாட்டேறான், இதுவே வித்தியாசமாக கொடுத்த தான் வாங்கி சாப்பிட்றானுங்க. என்ன பண்ணுறது? ஏய் ஃபுல்லாக சரக்குப்பா. இந்த உலகத்திலே ஹாப்பினா அவங்க மட்டும்தான். பர்கர் கேஸ் யோசிச்சு பாருங்களேன். இதை ஃபோனாக வச்சு பேசிட்டு போகும்போது எப்படி இருக்கும்? யாரா பைத்தியக்காரன் பர்கரை காதல் வச்சிருக்காதுன்னு தோணும். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. திரும்ப உங்களை இன்னொரு பார்க்குறேன். தேங்க்யூ.